திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 2ஆம் பாடலான கீர்த்தி திரு அகவலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 30ஆம் வரி முதற்கொண்டு 40ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோம். வாருங்கள். தர்ப்பண மதனில் சாத்தம் புத்தூர் வில்பொடு வேடர்க்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுதழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரம்மர்க்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எம்கோன் அருள்வழி இருப்ப. இதன் பொருள்: சாந்தம்புத்தூரில் வேல் கொண்டு போரிட்ட வேடனுக்கு கண்ணாடியில் தன்னுரு காட்டி படைக்கலம் ஈந்த தன்மையும் மொக்கணியில் சோதி வடிவான தனது சுய உருவை காட்டிய பாங்கும். இங்கே மொக்கணி என்பது குதிரைக்கு கொள்ளு வைக்கும் கோணிப்பையில் இறைவன் திருவுருவை காட்டிய கதை கொங்கு மண்டல சதகம் குறிப்பிடுகிறது. திருமாலும் பிரம்மாவும் தேடியும் கண்டறிய முடியாதவன் நரிகளையெல்லாம் குதிரைகளாக்கிக் கொண்டு வந்து மாணிக்க வாசகருக்கு அவர் செய்த நன்மையும் தன்னை ஆட்கொண்டு அருளிய திருவடியது குதிரைகளை கொண்டு வந்து சேர்த்தபோது அதற்கு பரிசாக அரிமர்த்தன பாண்டியன் தந்த பொன்னையும் பெற்றுக்கொள்ளாது தனக்கு அருள் செய்ய மட்டுமே வந்த திருவடிகளை எண்ணி எண்ணி உருகுகிறார் மணிவாசகப் பெருமான் இப்பதிவில். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.